அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் மே மாதம் 29ஆம் தேதி 2021 வருஷம் தமிழுக்கு பிளவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி பஞ்சாங்க நிலவரத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இன்றைக்கி காலையில் 6:30 மணி வரைக்கும் திருதிகை திதி, அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி இருக்குது. இன்றைக்கு மாலை 6 மணி வரைக்கும் பூராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் நடப்பில் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுதும் சித்த யோகம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு ஏதாவது நீங்கள் சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல நேரம் பகல் 10:30 12 மணி வரைக்கும், பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 7:25 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமை ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:30 3 மணி வரைக்கும் யமகண்டம். குளிகை நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:25 வரைக்கும் குளிகை நேரம். இன்றைக்கு திருக்கணித பிரகாரம் கிரக கோச்சார நிலைகள். இன்றைக்கு கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, மிதுன ராசியில் புதன், செவ்வாய், விருச்சக ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சனி வக்ரமாகி, கும்பராசியில் குரு பகவான் இன்றைக்கு சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்படி பார்க்குற போது நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். அப்பாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு, ஒரு ஃபைனான்சியல் ஹெல்ப் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது மட்டுமில்ல, பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். ஏதாவது சுப காரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்றைக்கி ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும். நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமார். நீங்கள் ஏதாவது ஏஜென்சி, புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஒரு சிலர் ஆன்லைனில் ஏதாவது இன்றைக்கு பர்ச்சேசிங்கும் பண்ணுவீங்க. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் பிற்காலத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு. உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தால் உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. வேலையில் இருக்கீங்க, லாக்டவுனில் சர்வீஸில் இருந்தால் கூட, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இன்றைக்கி தெய்வ அனுகூலம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு உண்டு. கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு இருக்குது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதன் மூலமாகவும் கிடைப்பதற்கான பொருளாதாரம் உண்டு. நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே சமயம் குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனை, போராட்டம் ரெண்டுமே இன்றைக்கி இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஷேர்ஸில் இன்றைக்கு சாட்டர்டே இருந்தால் கூட தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. உற்பத்தி சார்ந்த துறைகளில் தான் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை.
நல்லா பொறுமையாக இருங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இன்றைக்கி வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கி ஈடுபட வேண்டாம், போஸ்ட்போன் பண்ணி வைங்க. சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. லாக்டவுனில் பொறுமையாக இருங்க, ட்ராவல் வேண்டாம். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருந்தால் கூட வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடுங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது இன்றைய தினம். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே அவ்வளோ தூரத்துக்கு விறுவிறுப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இல்லை. அதோட கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரும். அல்லது செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு உண்டு. நீங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். ஃபைனான்ஸில் எதுவும் வராத பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த லாக்டவுன்லேயுமே ஒரு சிலர் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் ஆன்லைனில் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது காதல் விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷன், ரேஸ், லாட்ரியில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இன்றைக்கி இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் அதுவும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வரும். இன்றைக்கி நீங்கள் உழைக்காமே சம்பாத்தியம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இருந்தால் கூட வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதோட ஒரு சிலருக்கு ஆன்லைனில் புதுசாக படிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இன்றைக்கு உண்டு. நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு அல்லது ஏதாவது ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பரவாயில்லாமல் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்க வேண்டிய காலம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்லேருந்து பெரிய பணம் இல்லை. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வேண்டாம். காதல் விஷயங்கள், ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைனான்ஸில் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. அல்லது உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்கள் கன்னியா லக்னம் அல்லது கன்னியா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா தெய்வ அனுகூலம் உண்டு. உற்பத்திக்கு ஏற்ற உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். ஃபைனான்ஸில் இன்றைக்கி பரவாயில்ல. ஒரு சிலருக்கு அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்கும். பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் வரும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. லாக்டவுனில் வேலையில் இருந்தால் கூட வேலையில் வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றங்கள் உண்டு. காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதோட உங்களுக்கு எதிர்பாராத ஹெல்ப் கிடைக்கும். ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் செய்யப்படும். ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருந்தாலும் அது ஓரளவுக்கு
சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் துலா லக்னம் அல்லது துலா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த லாக்டவுனில் எங்கேயும் வெளில போகாதீங்க. போக்குவரத்து இதிலெல்லாம் எச்சரிக்கையாக போங்க. தேவையில்லாமல் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது மட்டுமல்ல, சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாராக தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பெரிய ப்ராஃபிட் இன்றைக்கி இல்லை. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷன், ரேஸ், லாட்ரி, எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வேண்டாம். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது, இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் இன்றைய தினம் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, நீங்களும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. பேச்சு ரொம்ப இன்றைக்கி குறைங்க. தேவையில்லாமல் யார்ட்டையும் பேச வேண்டாம். நீங்கள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இன்றைய தினம் நல்லா இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கி வரும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. ஆன்லைனில் பர்ச்சேஸிங்கும் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு சிலர் நியூ ஆப் எதுவும் டவுன்லோட் பண்ணுவீங்க. அது சம்மந்தப்பட்ட லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங் ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு முடிவுமே ஆரம்பத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. லாக்டவுனில் இருந்தால் கூட வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் அது இன்றைய தினம் வரும். குறிப்பாக ஒரு சிலருக்கு அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு செய்திகள் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் கையில் லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு ரைஸ் ஆகும். இன்றைக்கி குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்றைக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரி இருந்தால் அவர்களால் நன்மை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வராத பணங்கள் வரும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் அல்லது வருவதற்கான வாய்ப்பு. என்ன பர்பஸ்க்காக அதை அப்ளை பண்ணிங்களோ அது நல்ல விதமாக சால்வேஷன் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு கைகூடி வரும். நீங்கள் மகர லக்னம் அல்லது மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். காதல் விஷயங்கள் ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மல். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் பெருசாக பணம் வரும்னா இன்றைக்கு இல்லை. இருந்தால் கூட இன்றைக்கு உங்கள் கையில் பணம், லிக்விட் கேஷ் இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் உண்டு.
குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்நிய பாஷை பேசக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்குது. நீங்கள் கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற வருமானம் வரும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காதல் விஷயங்கள் ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பெரிய லாபகரமாக இன்றைக்கி இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. உங்களுக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. வெளிநாட்டு செய்திகள் இன்றைக்கு வேண்டாம், பெருசாக இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஆன்லைனில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்குது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்குற வேலையை திருப்தியாக பாருங்கள். லாக்டவுனில் இருந்தால் கூட, சனிக்கிழமையாக இருந்தால் கூட, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட அந்த வேலையில் ஒரு கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் இன்றைக்கு கடன் வாங்காதீங்க, ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். தேவையற்ற விரயம், நஷ்டம் அல்லது எதிர்பாராத வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, அல்லது யாராவது ஐடியா கொடுப்பாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் அது சம்மந்தப்பட்ட ஆட்களை யாருக்காவது உங்களுக்கு அனுப்புவார். ஃபைனான்ஷியலாக இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஏஜென்சி, புரோக்கரேஜு, கம்யூனிகேஷன், ஐடி, மீடியா, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் ஏதாவது படிப்பீங்க, ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க, அல்லது ஒரு ஆப்பே நீங்கள் இன்றைக்கி ஒரு சிலர் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட வேலை, வருமானம், சம்பாத்தியத்தில் ஒரு சிலருக்கு முன்னேற்றம், வேலையில் ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கூட இன்றைய தினம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மலாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சுமார். அப்பாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு 2 நட்சத்திரம் பூராடம், உத்திராடம், சனிக்கிழமை. மகாலட்சுமியுடைய வழிபாடு, சிவ வழிபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இறையருளால் நமக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.